அதை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். ஏசாயா 45 அதிகாரம் அதனுடைய நடுப்பகுதி, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சீல் வைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். உங்க வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் சீல் வைக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள், உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் எல்லாம் சீல் வைக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கதவுகளை திறக்க போகிறேன் என்று. பூட்டப்பட்ட கதவுகள், உங்களுக்காக சீல் போட்டு முத்திரை போடப்பட்ட கதவுகளை நான் உடைக்க போறேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்க நிறுவனத்தை சீல் வச்சிருக்கலாம், உங்க கடைகளை சீல் வைத்திருக்கலாம், உங்க வீட்டை சீல் வச்சிருக்கலாம், உங்க சொத்து பத்திரங்களை சீல் வச்சிருக்கலாம், உங்களுக்குரிய எல்லா காரியங்களையும் சீல் வச்சிருக்கலாம். இனிமே கிடைக்கவே கிடைக்காது, சீல் வச்சாச்சு, இனிமே நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக வாதாட போகிறார். எது எது சீல் வைக்கப்பட்டதோ, மனிதனுடைய தந்திரத்தினால், மனிதனுடைய சூழ்ச்சியினால், மனிதனுடைய பொறாமையினால், மனிதனுடைய அபகரித்துக் கொள்ளுகிற தன்மையினால் சீல் வைக்கப்பட்ட அத்தனை காரியங்களையும் கர்த்தர் உடைக்க போகிறார், கதவுகளை திறக்க போகிறார். அவர் யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு பின்னா நின்று சூழ்ச்சி செய்து உங்களுக்கு உரியதை அபகரிக்க நினைச்சாங்களோ, அவங்க கையிலிருந்து பிடுங்கி நான் உங்களுக்கு தரப்போறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் சீல் வைக்கப்பட்ட அந்த இடத்தை பார்த்து நீங்க எத்தனை நாள் அழுதுருப்பீங்க. ஆண்டவரே, எனக்குரியது இப்படி ஆண்டவரை சீல் வைக்கப்பட்டிருக்கிறது, பொய் வழக்கு போடப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் எந்த தப்பு செய்யலையே, நான் எந்த தவறு செய்யலையே, ஏன் எனக்குண்டானத எதிரி பகைச்சிட்டான், ஆண்டவரை எனக்குண்டானத ஏன் ஆண்டவரை பகவே எடுத்துக்கொண்டான்னு எத்தனை நாட்கள் அழுதிருப்பீர்கள். கர்த்தருடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். உன் கலக்கங்களை கர்த்தர் பார்க்கிறார். இனி கர்த்தர் உங்களை ஆண்டவர் வெறுமையாய் விடுவதே இல்லை. சீல் வைக்கப்பட்டத கர்த்தர் உடைச்சி சீல் வைக்கப்பட்ட இடத்துக்குள்ள உங்களை அனுப்ப போறார். அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றி தர போறார். சீல் வைக்கப்பட்டுகிற கிரியைகளை இன்றோடு கர்த்தர் உடைக்க போகிறாரு. இந்த வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் சீல் வைக்கப்பட்ட கதவுகள் ஏராளம் உண்டு. உடைய பிள்ளைகள் இதை நினைத்து எத்தனை நாட்கள் அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா. ஏன் எனக்குரியது சீல் வைக்கப்பட்டுச்சு, நான் எந்த தவறு செய்யலையே, நான் எந்த தப்பு செய்யலையே, ஆண்டவரே என் நிலைமையை பாரும், என் கண்ணீரை பாரும். எத்தனை நாட்கள் உடைய பிள்ளைகள் அழுதுருப்பாங்கப்பா. அழுகையை காண்கிற தேவன், ஆண்டவரே கவலைகளை பார்க்கிற தெய்வம், உடைய பிள்ளைகளுடைய பரிதபிக்கப்பட்ட நிலைமையை பார்க்கிற தேவன், அவங்களுக்கு அற்புதம் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.